எஸ்கே அஸ்ட்ரோ ஆன்மீகம் சேலம். இது ஒரு ஆன்மீக தேடல். 9ஆம் வீட்டில் ஒரு கிரகம் நின்று திசை நடத்துது. அப்போ என்ன செய்யும் ஜாதகருக்கு? முரளிதரன் ஐயா தான் கரெக்டாக சொல்லுவார். சொல்லுங்கள். பாக்கியம் கொடுக்கும். கொடுக்குங்களா? 9ஆம் இடத்துல இருந்தால் பாக்கியம் கொடுத்துருமா? சரி, கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ ஒரு மனிதனுக்கு பாக்கியம் கொடுக்க கொடுக்க அவங்களுக்கு தாயின் உடல் நலத்தை பாதிக்க செய்யும். பாருங்கள், ஒரு பாயிண்ட் சொன்னால் கண்டிப்பாக அடிச்சு நெத்தியடி அடிப்பார். தந்தையை தொந்தரவு செய்யும், தந்தைக்கு பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா 9க்கு அது 8ஆம் பாவகம். புரிஞ்சு? 9க்கு 8 பாதித்தாலும் சரி, ஜாதகத்தில் 9ஆம் அதிபதி வீக்காக இருந்து உங்களுக்கு 4ல் கேது சம்மந்தப்பட்டுனாலும் தந்தையை பாதிச்சிருது. சில ஜாதகம், ஒரு ஜாதகத்தில் நம்ம எல்லா ஜாதகம் பார்க்குறோம் செய்கிறோம். உதாரணத்துக்கு விருச்சிக லக்னத்துக்கு 9ஆம் வீட்டில் ஒரு கிரகம் நின்று திசை நடத்துது. அப்போ என்ன செய்யும் ஜாதகருக்கு? முரளிதரன் ஐயா தான் கரெக்டாக சொல்லுவார். சொல்லுங்கள். பாக்கியம் கொடுக்கும். கொடுக்குங்களா? 9ஆம் இடத்துல இருந்தால் பாக்கியம் கொடுத்துருமா? சரி, கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ ஒரு மனிதனுக்கு பாக்கியம் கொடுக்க கொடுக்க அவங்களுக்கு தாயின் உடல் நலத்தை பாதிக்க செய்யும், தாயினுடைய உடல் நலத்தை கெடுக்க செய்யும், வீடு தொந்தரவு ஏற்படுத்த செய்யும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பாயிண்ட் தான். ஆனால் இது எல்லாம் பாரம்பரிய ஜோதிடர்கள் அப்படி பளிச்சுன்னு சொல்லிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. எடுத்தவொடனே ஜாதகம் பார்க்குறப்ப பாவக மாற்றம் இருக்குதான்னு செக் பண்ணிக்கங்க. கடைசி பாயிண்ட்டு பாவக மாற்றத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிங்கனாவே பாயிண்ட்டு கரெக்டாக இருக்கும். அப்போ 9ஆம் இடத்தில் தசாபுத்தி நடந்தால், ஒரு திசை நடந்தால் ஜாதக கணக்கில் பாக்கியத்தை கொடுக்கும், தாய்க்கு தொந்தரவு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் நிறைய பேருடைய ஜாதகத்தில் 9 நல்லா வேலை செய்யும் போது ஒழுக்கம் தவறக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் அதில் கொஞ்சம் கை வைக்கும். ஏன்னா 4க்கு அது 6ஆம் இடம், பாவத் பாவகங்கிறது நல்லா வேலை செய்யும். சரி, ஒருவருக்கு 4ஆம் பாவம் வேலை செய்யுது. இப்போ 4ஆம் பாவம் வேலை செய்யும் போது என்ன என்ன கிடைக்கும்? முரளிதரன் ஐயா நீங்கள் சொல்லுங்கள். ஆ ஆ பாருங்கள், ஒரு பாயிண்ட் சொன்னால் கண்டிப்பாக அடிச்சு நெத்தியடி அடிப்பார். தந்தையை தொந்தரவு செய்யும், தந்தைக்கு பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா 9க்கு அது 8ஆம் பாவகம். புரிஞ்சுட்டிங்களா? எந்த ஒரு பாவகத்தை எடுத்துட்டாலும் அதனுடைய 6, 8, 12 கூட இப்போ 5க்கு 12ங்கிறது கட்டாயம் வேலை செய்யும். 4 குழந்தைங்களுக்கு விரைய செலவுகள், சுப செலவுகள் கட்டாயம் இந்த காலகட்டத்தில் வேலை செய்யும். நீங்கள் ஒரு பாரம்பரிய ஜோசியை சொல்கிறத உட்காந்து கேட்கணும், அவங்க எப்படி பலன்னு சொல்கிறாங்க. இப்போ நான்லாம் சும்மா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் போய் சும்மா அமைதியாக ஒரு ஜாதகத்தை கொடுத்துட்டு என்ன பண்ணுவேன், அமைதியாக அவங்க எப்படி சொல்கிறாங்க, ஒவ்வொரு இடத்துக்கும் போய் ஒரு விஷயம் எப்படி எடுக்கிறாங்க. அப்போ நம்ம பார்த்த வரைக்கும் பாரம்பரிய ஜோதிடர்கள் அவ்வளோ சீக்கிரம் விஷயம் சொல்ல மாட்டாங்க, கோச்சாரத்தை எடுத்து பயன்படுத்துவாங்க. சொல்கிறவங்க எல்லாம் ஆமாம் ஆமாங்கிறதான் சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக 40 50 டோக்கன் போடுறாங்க. நம்ம ஜங்ஷனில் தர்ம நகரில் போனீங்கன்னா 40 50 டோக்கன் ஒவ்வொரு ஆளும் பார்க்குது. இல்லைங்காம பார்க்குறாங்க. எல்லாம் பாரம்பரியம். போனவுடனே இந்த காலகட்டத்தில் அப்பனுக்கு ஆகாது, அப்பன் இருக்காதுங்கம்மா. இப்போ ஜாதகத்தை பார்த்தோன்னே இந்த பையன் வெளியே வரும்போது அப்போ உயிரோடு இருக்க மாட்டாங்கம்மாங்க. அப்பனுக்கு இவன் கல்யாணத்தை பார்க்கறதுக்கு அப்பனுக்கு யோகம் இல்லைன்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்கிறாங்க? நிறைய பாயிண்ட் இருக்குது. 9க்கு 8 பாதித்தாலும் சரி, ஜாதகத்தில் 9ஆம் அதிபதி வீக்காக இருந்து உங்களுக்கு 4ல் கேது சம்மந்தப்பட்டுனாலும் தந்தையை பாதிச்சிருது. சில ஜாதகமெல்லாம் எடுத்து பாருங்கள், கரெக்டாக இருக்கும். 9ஆம் பாவகம் பாதிப்படைஞ்சு 4ஆம் இடத்துக்கு கேது சம்மந்தப்படும் போது காலகட்டமெல்லாம் இந்த ஜாதகனை பாதிக்கும். அதுக்கு அடுத்தது இந்த 2 பாயிண்ட் இதை வச்சு நீங்கள் பாயிண்ட் எடுத்துக்கலாம். அப்போ அடுத்தது சுக்கிரன். கண்டிப்பாக இப்போ எங்கள் அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் திசை நடத்துது. அந்த திசை ஆரம்பித்ததுலேருந்து அந்த குழந்தைங்களுக்கு விரைய செலவு பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனால் கட்டுப்படுத்தவே முடியல. பூர்வீகத்துக்கு செலவு, விரைய செலவு, இதுக்கு நம்ம பெரிய ஆராய்ச்சி தேவையில்லை, பாவகம் இது பண்ணுறோம். அது கூட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டாக சொல்லணும்னா சாரநாதனை எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிருங்க, மடமடமடம்னு பாயிண்ட் அடிச்சுடலாம். சுக்கிரனுக்கு 6, 8ஆம் வீட்டில் ஒரு பாவகிரகம் இருந்து திசை நடத்தினால் அந்த காலகட்டத்தில் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் திருமணம் பிரிவை தரும். சுக்கிரனுக்கு 6, 8 இதில் பாவகிரகம் சம்பந்தப்பட்டு சுக்கிரனுடைய திசை நடந்தால் அல்லது அந்த பாவகிரகத்தை 6, 8ஆம் திசை நடந்தால் நிச்சயமாக திருமண பிரிவுகள் உறுதியாக ஏற்படுகிறது. அல்லது அந்த காலகட்டம் ஏதேனும் ஒரு காரணத்துக்காக அவங்க பிரிஞ்சு வாழ்கிறாங்க அப்படிங்கிறது அனுபவத்தில் கண்ட உண்மை. ஓகேங்களா? நீங்கள் ஏதாவது செக் பண்ணி டைவர்ஸ் ஆன ஜாதகம், முதல்ல பிரிஞ்சு போன ஜாதகம் செக் பண்ணி பாருங்கள்.
நம்ம சொல்கிறதெல்லாம் அனுபவ பாயிண்ட்டு தான். அடுத்தது தொழில் காரகன் யார்? யாருங்க? சனி பகவான். உத்தியோக காரகன் யாருங்க? சனி பகவானா? உத்தியோக காரகன் புதன். மணிகண்டன் சார் நீங்கள் சொல்லுங்கள். புதன் தான். சம்பாத்திய காரகன் யாருங்க? சுக்கிரன். சுக்கிரன் சம்பாத்திய காரகனா இல்லை அன்றாடம் வரவுக்கான பண வரவுக்கான கிரகமா சம்பாத்திய கிரகமா? இந்த சந்திரன் வருமானம். ஆனால் மூல நூல்களில் சம்பாத்திய கிரகம்னு யாரை சொல்லியிருக்காங்க? சூரியனை சொல்லியிருக்காங்களா சுக்கிரனை சொல்லியிருக்காங்களா? சுக்கிரன் லிக்விட் கேஷ் மேடம். இல்லை கேட்டுக்கலாம். ஏன்னா இப்போ மேடம் ஒரு அனுபவத்தில் அவங்க ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு கேட்கும் போது அவங்கவுங்க பாயிண்டில் ஒரு பாயிண்ட் எடுப்போம். நம்ம எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, அங்கே மறுக்கக்கூடாது. அவங்க விஷயத்தில் அவங்க சொல்கிறாங்க, நம்ம இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். நம்ம சம்பாத்திய காரகன் அப்படிங்கும் போது நம்ம சூரியனை சொல்லலாம், சுக்கிரனை சொல்லலாம். உத்தியோகக்காரனுக்கு மேக்சிமம் என்ன பண்ணுவாங்க, செவ்வாய் சொல்லுவாங்க. இப்போ மேடம் வந்து புதனை சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய அனுபவம் வேறு. இப்போ நம்ம சொல்லும்போது அவங்க ஒவ்வொருத்தருடைய அனுபவங்கள் வேறு வேறு. மெயினாகவே சூரியன் வந்து ஜாதகத்தில் கெட்டு போயிடக்கூடாது. நீங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். சூரியன் நீச்சமானதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. சூரியன் கெட்டு போயிட்டாலாவே அவங்களுக்கான பெருசாக சம்பாத்தியங்கிறது இருக்கிறது இல்லை. ஓகேங்களா? இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு பெரிய லெவலில் அவங்க மற்றவங்கள சார்ந்து தான் வாழ்கிறாங்களே தவிர அவங்க ஜாதகத்தில் ஒரு பெரிய அவங்க தனிப்பட்ட முறையில் பெரிய லெவலில் வர்றதில்லை. சூரியன் நீச்சமாயிட்டாலும் சம்பாதிக்கிறாங்க. சுக்கிரன் நீச்சமானவங்க 2 மடங்கு சம்பாதிக்கிறாங்க. ஆனால் சுக்கிரன் உச்சமானவங்க சம்பாதிக்கிறதே கிடையாது. அவங்களோட லைஃப்பில் ஃபெயிலியர் தான் வராங்க. அத்தை தொந்தரவுகளை ஏற்படுத்தி கொடுக்குது. மனைவிக்கு வந்து உடல்நல தொந்தரவுகளை கொடுத்தாலும் பிரிஞ்சிருந்தாலும் கிரகங்கள் என்றைக்குமே அதோடைய கடமையை தவறுவது கிடையாது. யாருக்கோசரமோ எத்தனை கோயில் விளக்கு ஏற்றினாலும் அவங்க வந்து தன்னுடைய திருத்திக் கொள்வது இல்லை. அப்போ ஒரு சில விஷயங்களில் நம்ம வந்து இது பண்ணுறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி மீட்டிங் எப்படி இருந்தது? அருமையாக இருந்ததுங்களா? மேடம் பேசுகிறீங்களா? வந்தவர்கள் அனைவரும் நலமாக செல்ல வேண்டும் என்று என் அன்னை வராகி அன்னையை வணங்கி நீங்கள் வந்து வாய்ப்பு தந்த இறைவனுக்கும் இயற்கைக்கும் இன்று வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவருக்கும் என் மனதார நன்றி கூறி வணக்கம் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.